நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில், பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்றான். ஆமென். நடைமுறையில் இன்றுள்ள ஆண் பெண் இருபாலரும் வயது என்ன என்று அவர்களிடம் போய் கேட்டால் சிலருக்கு கோபம் வரும். சிலர் தங்களது வயதை மறைத்து அவர்கள் சொல்வது உண்டு. இங்கு பார்வோன் யாக்கோபிடம் உமக்கு வயது என்ன என்று கேட்ட மாத்திரத்தில் யாக்கோபு பார்வோனுக்கு தந்த ஒரு அழகிய பதில் என்ன தெரியுமா? நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். ஆமேன். இதை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது தி டேஸ் ஆஃப் தி இயர்ஸ் ஆஃப் மை பில்கிரிமேஜ் என்று உள்ளது. இதன் அர்த்தம் புனித யாத்திரை ஆகும். அதாவது ஒருவன் தனது வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு புனித ஸ்தலம் செல்லும்படி மேற்கொள்ளும் ஒரு பயணமாகும். இந்த பயணம் எப்பொழுது முடிவடையும் என்றால், புனித ஸ்தலம் சென்று சேரும் வரை அவன் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். நாமும் அதாவது கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பரதேசியின் புனித யாத்திரை ஆகும். ஆகவே தான் இந்த பூமி நமக்கு உரியதல்ல, இந்த பூமி நிரந்தரமானதும் அல்ல. இங்கு நமது எபிரேய நிருபக்காரன் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று எழுதுகிறார். இப்பூமியில் வாழ்கின்ற நாம் யாவரும் பரதேசிகள் அல்லது கூடாரவாசிகள் என்றதான சிந்தையுடன் நாம் ஜீவிக்கிறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி பரம கானானாகிய அந்த நித்திய புதிய எருசலேம் சென்றடையும் வரை நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுவரை நாமும் இப்பூமியில் பரதேசி தான். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வேன் என்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவ்வுலகில் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. பணம், பொருள், நகை, வீடுகள், சொத்துக்கள், பட்டம், பதவிகள் இவை யாவற்றையும் நாம் கொண்டு போவதும் இல்லை. இப்பொழுது நாம் இந்த உலகில் யார் என்ற நிச்சயம் நமக்கு தெரியும். நாம் பரம கானானை சென்றடையும் வரை நாமும் இவ்வுலகில் பரதேசிகள்தான், கூடாரவாசிகள்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். God bless you.